ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம் பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற் பகுதியில் உங்களது ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். பிறகு மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான கன்னிக்கு பெயர்ச்சியாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் மன தைரியம் மேலோங்கும். பல வகையிலும் நீங்கள் மேன்மையடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 2வது பகுதியில் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2-11 கூடிய புதன் உங்களது ராசியான சிம்மத்தில் செப்டம்பர் 19 வரையிலும் இருந்து பிறகு 2ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரணாக மாத பிற்பகுதியில் நடந்து கொள்ளலாம். மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பண வரவு நன்றாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு கிரகநிலைகள் ஓரளவு சாதகமாக இல்லாமல் இருப்பதால் நீங்கள் எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு குடும்ப நிம்மதியை ஏற்படுத்தும். 3-10 கூடைய சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான கன்னியில் நீச்சமாக சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். செப்டம்பர் 18க்கு பிறகு 3ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகிறார். எனவே மாத பிற்பகுதி பெண்களுக்கு மேன்மை தரும். பெண்களின் தேவைகள் யாவும் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். மாத பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மை தரும். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்த மாத பிற்பகுதி ஏற்றது. லவ் ரிலேஷன்ஷிப் வகையில் அவ்வளவு சாதகமாக இல்லை. அனாவசிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை தரும். உறவை முறித்து கொள்ளுவோமா அல்லது திருமணத்தில் உறவு கொண்டு விடுமா என்று பல வகையில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் வேலை அமைவது கடினம். வேலை கிடைத்தாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு மந்தமான சூழ்நிலையே இருக்கும். விடாமுயற்சி, தொடர் முயற்சி மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்க வழி உண்டு. தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். முன்னுக்கு பின் முரணாகவும் நடந்து கொள்வர். 4-9 கூடைய செவ்வாய் 11ஆம் இடமான மிதுனத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சிற சொத்துக்கள் வகையில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம். 4ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய 2 இடங்களுக்கும் சனி பார்வை கிடைப்பதால் தாய் தந்தையர் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களிடம் ஒற்றுமை இல்லாத நிலைமை நீடித்து கொண்டே இருக்கும். 5-8 கூடைய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே பண வருவாய் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைத்து வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். 6-7 கூடைய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் கண்டச்சனியாக, அதுவும் வக்ரச்சனியாக சஞ்சரிக்கிறார். மனதளவிலும் உடல் அளவிலும் பிரச்சனைகள் கொடுக்கிறார். காரணம் உங்களது அரைகுறையான புரிதல். எனவே பொறுமையாக யோசித்து செயல்படவும். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம், உங்கள் ராசியான சிம்மம் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுவதால் தாய் தந்தையர் வகை பிரச்சனைகள் 4-9 சனி பார்வையால் இருக்கவே செய்யும். உங்களது
சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 2 இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் 8 இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 சந்திரன் 12ஆம் இடமான கடகத்திலேயே இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும், தவிர்க்கவும் முடியாது. அனாவசிய செலவுகள் ஏற்படவே செய்யும். சூரிய வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 18, 19, 20 காலை 10 மணி வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.